வணக்கம். அ எல்லாருக்கும் தெரியும். இந்த கரூரில் டிவிகே மாநாட்டில் 40 பேருக்கு மேலே வந்து இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் சிகிச்சையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம நியூஸ்லாம் வந்து பார்க்குறோம். நேற்று நைட்லேருந்து பார்த்துட்ருக்கோம். இதில் நிறைய பேர் வந்து நிறைய தவறுகளை வந்து சொல்கிறாங்க. விஜய் மேலே தவறு அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை கரண்ட்டு கட் பண்ணது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப சின்ன இடத்துல வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தமாரி இந்தமாரி பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து வந்துட்டுருக்கு சமூக வலைதளங்களில். ஸோ இது எல்லாமே வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு இத்தனை பேரை எழுந்து வாடுற இந்த குடும்பங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத செய்கிறது தான் இப்போ சரியாக இருக்கும் அப்படின்னு என்னோட கருத்து. இது எப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. இத்தனை பேர் இறந்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இறந்துருக்காங்க, சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்க இறந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அந்த வீடியோஸ்லாம் பார்க்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மக்களும் கொஞ்சம் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு ஸ்டார் வராரு, ஒருத்தர் வராரு, அது பார்க்க போகிறோம் அப்படின்னும்போது அவ்வளோ கூட்டம் கூடுற இடத்துல குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். வாட்டர் பாட்டிலோடு போகணும். கொஞ்சம் தள்ளி தள்ளி ஸ்பேசஸாக நிற்கணும், ரொம்ப நெருக்காமல் நிற்கணும். மக்களுக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வு வேணும் இந்த இடத்துல. இதுக்கப்புறம் வரலாற்றில் இந்த மாதிரி விஷயங்கள் நிகழாமல் அரசாங்கமும் சரி, மக்களாகிய நாமும் சரி, நமக்கும் அந்த அந்த பொறுப்பும் கடமையும் இருக்குது. அதை பார்க்கணும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது எல்லாருமே வந்து அதுலேருந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் தான் இருக்கோம். ஸோ அப்படி ஒரு சூழல் தான் நிலவிட்டுருக்கு. இந்த டைமில் ஒருத்தர் குறை சொல்கிறத தவிர்த்துட்டு என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், இன்னும் சிகிச்சையில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த பார்க்குறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில.